பள 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 பளவென பதக்கம் மின்னவே சாய கொண்டை தானம் செய்ய தவழ்ந்து வருகவே. இன்னும் என்னெல்லாம் ஜிலு ஜிலு மினு மினுன்னு என்னெல்லாம் வருதோ எல்லாத்தையும் கோத்துக்கிட்டே வருவாங்க. நம்மளாவும் சொந்தமாக பாடலாம், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்படி எல்லார் வீட்டு வாசல்லையும் போய் பாடுவோம். ஒரு பொண்ணு மட்டும் புட்டி கூட வச்சுட்டுருப்பா. அந்த வீட்டிலேருந்து யாரும் போடலைன்னு வச்சுக்கோங்க, காசு எதிர்பார்ப்போம். இந்த காசு போடலைன்னா போடுற வரைக்கும் விட மாட்டோம். இந்த பாட்டு மாற்றி அந்த பாட்டு, இந்த வீட்டு மாமா ரொம்ப கஞ்சண்டி கிருஷ்ணா அப்படிம்பாங்க. அவருக்கு புரிஞ்சிடும் இந்த வீட்டு மாமா ரொம்ப கஞ்சன்னாக்க அவர் கொண்டாந்து போடுவார். நாங்கள்லாம் எட்டி பார்ப்போம். என்ன விழும் தெரியுமா? ஓட்டக்காலனா. ஓட்டக்காலனானா உங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க. ஓட்டக்காலனா போடுறவங்க இருக்காங்க. அது வந்தாலே சந்தோஷப்பட்டுருவோம். சில பேர் வீட்டில் அரையணா சதுரமாக இருக்கும். இன்னும் சில பேர் வீட்டில் ஓரம் எல்லாம் அப்படி வளைஞ்சு 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 இருக்கும். ஒரணா பெருசாக சதுரமாக இருக்கும். அது 2 அணா. அதுக்கு மேலே நான் பார்த்ததில்லை. இதெல்லாம் வந்து விழும். இதெல்லாம் நாங்கள் பத்திரமா, இதுக்கு ஒரு ட்ரெஷரர். அந்த பொண்ணு கோலாட்டம் ஆட மாட்டா, ஏன்னா எங்கேயான அடிபட்டுருப்பா. நீ கூடையை வச்சுக்கோ சொல்கிற. அந்த கூடை காசெல்லாம் கொண்டு போய் அந்த மாமிக்கிட்ட கொடுத்தா, அதாவது எல்லாருடைய பங்களிப்பும் இருக்கணுங்கிறதுக்காக தான். இந்த காசு வந்து ஒன்றும் அவங்க பொருள் விலங்கா உருண்டை பண்ண போகிறதில்ல, கடலை உருண்டை பண்ண போகிறதில்ல. அதெல்லாம் அவங்க ப்ரொவிஷன் வச்சுருப்பாங்க. எல்லாரோட பங்களிப்பும் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காசெல்லாம் கொண்டு போய் வச்சா, பாக்கி ஏதானு துண்டு விழுந்தால் அந்த அம்மாவே போட்டுப்பாங்க. இல்லை வேறு யாரானு ஒரு அம்மா போடுவாங்க. இது எல்லோரும் ஊர்கூடி தேர் இழுக்கிற சந்தோஷம் இல்லை, அதுக்காக. ஸோ இந்த காசெல்லாம் கொடுக்குற வரைக்கும் விட மாட்டோம். பாட்டா பாடி கோலாட்டம் கோலாட்டம் கோலாட்டம். 10ஆம் நாளைக்கு ரொம்ப அமக்களமாக நடக்கும். காலையிலேயே சீக்கிரம் எழுந்துடுவோம். இந்த பசவனில் தமிழ் பேசுகிறவங்க மட்டும் இல்லை, மராட்டிக்காரங்க, கன்னடம் பேசுகிறவங்க எல்லாரும் கூட சேர்ந்துப்பாங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, காலையிலேயே சீக்கிரமாக சாப்பிட்டுடணும். சாப்பிட்ட உடனே எல்லாருக்கும் பூ வச்சு பின்னுறது. ஏன்னா இப்போ எல்லாருக்கும் நல்ல முடி இருக்கும். கொஞ்சமாக முடி இருந்தால் கூட சவுரி வைப்பாங்க. வச்சு இந்த பூ வச்சு தைச்சிக்கிறது, ஜடை தைச்சிக்கிறதுன்னுட்டு. ஒரு இந்த வாழை மட்டையில் பூவெல்லாம் வச்சு தைச்சி அப்படியே கொக்கியில் மாட்டுறது, அது இல்லை. நிஜமாகவே பின்னி தேங்காய் எண்ணெயை தடவி இழைய இழைய வாரி இறுக்கி பின்னி இந்த கழுத்துக்கிட்ட அப்படி தூக்கி பின்னி அதில் குஞ்சலை வச்சுருப்பாங்க. பூ வச்சு தைக்கிறவங்க பூ வச்சு தைச்சிப்பாங்க. எனக்கெல்லாம் தாழம்பூ வச்சு தைச்சிக்கிறதுனா ரொம்ப ஆசை. ராயர் வீட்டு மாமி, உனக்கு வந்து கத்தி பின்னலா பொட்டி பின்னலா அப்படிம்பாங்க. அங்கே இருக்கிற தாழம்பூவை நாம் பார்த்துக்கணும். ஏன்னா இந்த தாழம்பூ மடல் இருக்குல்ல, அதை நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு கத்திரிக்கோலால் பட்டர்ஃப்ளை மாதிரி கட் பண்ணுவாங்க. இப்படி இப்படி அதை என்ன பண்ணுறது, அப்படியே மேலே வச்சு தைச்சாங்கன்னா அது கத்தி பின்னல். 2 பக்கமும் அப்படியே தூக்கிட்டு இருக்கும். அது கொஞ்சமாக மடல் இருந்தால் போகும். அங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க, அது எதுக்கு கேட்பாங்கன்னா, இவ செல்ஃபிஷாக இருக்காளா இல்லை எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணும்னு இருக்காளா அப்படின்னு பார்ப்பாங்க. பொட்டி பின்னல்னா இந்த 2 பட்டர்ஃப்ளையும் சைடில் வச்சு தைக்கணும். அப்போ முடியே தெரியாது, பின்னலே தெரியாது. அப்படியே பூரா தாழம்பூவாக இருக்கும். அதில் ஒரே ஒரு கோடு கோடாக தெரியும். நடுவில் ஜடவில்லை வச்சு திருகி விடுவாங்க. எல்லாம் இரவல் தான், எல்லார் வீட்லேயும் எல்லாம் இருக்காது. அப்படியே ஜடவில்லை எல்லாம் திருகி குஞ்சலெல்லாம் வச்சுக்கிட்டு அன்றைக்கி சாயங்காலம், அன்றைக்கி தான் பெரிய நாள் எங்களுக்கு. சாயங்காலம் என்ன பண்ணுவோம், எல்லாருக்கும் டிஃபன் உண்டு. டிஃபன் சாப்பிட்ட உடனே இந்த ரங்கா அன்றைக்கி தான் வருவான். அந்த பசுவனை அவன் தூக்கிட்டு வருவான். கூடவே கொஞ்சம் இருட்டின உடனே வேண்டிருக்குங்கிறதுக்காக காத்தவராயன்னு ஒரு ஆள், அவனோட கூட அவனுடைய மாமா பிள்ளையார், அவன் பேர் ஞாபகம் இல்லை, இந்த காத்தவராயன் ஞாபகம் இருக்குது. இந்த காத்தவராயன் தலையில் பெட்ரோமாக்ஸ் இருக்கும். பெட்ரோமாக்ஸ் விளக்குனாக்கா எங்களுக்கு இந்த நதியில் போய் இந்த களிமண் பசுவனெல்லாம் கரைக்கணுமே, 10 நாள் பூஜை வாங்கின பசுவனை கரைக்கணும்ல. அப்போது அந்த அந்த பெட்ரோமாக்ஸ் விளக்கில் என்னமோ புஸ்ஸு புஸ்ஸுன்னு அடிப்பாங்க. அந்த லைட் அப்படி 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 எரியும். அப்போது நான் நினச்சிப்பேன், இத்தினோடு எரிஞ்ச லைட்டு பாரு இப்போ எப்படி வெளிச்சமாக இருக்குது. அது ஒரு வேடிக்கை பார்ப்போங்க. இப்போல்லாம் இதாக இருந்தாலும் இதெல்லாம் என்னப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த பெட்ரோமாக்ஸ் விளக்கெல்லாம் இருக்குமா, அன்றைக்கி சாயங்காலம் கொண்டு போய் ஒரு அந்தி சாய கொண்டு போய் இந்த பசவனை கொண்டு போய், பசவன்னா யார், இந்த களிமண் காளை இருக்காரே அவரை கொண்டு போய் தண்ணியில் கரைச்சிட்டு, கூடவே அதுக்குள்ளே இந்த பாலிகையெல்லாம் நல்லா முளைச்சிருக்கும், அதெல்லாம் கொண்டு போய் தண்ணியில் கரைச்சிட்டு திருப்பி அதே கோலாட்டம் தான். கோலாட்டம் அடிச்சுக்கிட்டு இன்றைக்கி நிறைய பாட்டெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. என்ன வேணால் சொல்லி தருவாங்க. அவங்க சொல்கிற பாட்டை 2ஆம் தடவை நாங்கள் சொல்லிக்கிட்டே பாடிட்டே வருவோம்.
வந்து அன்றைக்கி ராத்திரி எல்லாருக்கும் சாப்பாடு உண்டு. அதுக்கப்புறமா விடிய 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 கோலாட்டம் மாற்றி மாற்றி. அதுக்குள்ளே என்ன பண்ணியிருப்பாங்க, மேலே ஒரு வட்டம் போட்டு அதுலேருந்து ஒரு 10 கயிறு தொங்கும். அதுக்கு போட்டி, நீயா நானான்னுட்டு. ஏன்னா அதுக்கும் ட்ரைனிங் வேணும், இல்லைனாக்கா நம்ம பின்னல் கோலாட்டம் போட முடியாது. பாடிக்கிட்டே முன்னால் போகணும், அப்புறமா அங்கேருந்து இப்படி வரணும், அதுக்குள்ளே இவங்க போவாங்க. இந்த 8 வச்சுக்கோங்களேன், இங்கே 2 இங்கே 2 அங்கே 2 இங்கே 2 மாற்றி மாற்றி வரும்பொழுது மேலே பின்னல் வரும். கிட்ட வரைக்கும் வந்த உடனே அதை பிரிக்கணும், கரெக்டாக பார்த்துக்கிட்டு பிரிக்கணும். யாரான்னு தப்பு பண்ணினா இவ காலாலேயே இப்படி உதைப்பா, பக்கத்தில் இருக்கிற கழுதை உதைக்கிற மாதிரி உதைப்பா, சனியனை இந்த பக்கம் வா அப்படிம்பாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தான் காது கேட்கும், மற்றவங்களுக்கு கேட்காது. ஆனால் ஆனந்தமாக பின்னல் கோலாட்டம் என்ன, அதுக்கப்புறம் போய் சாப்பிட்றது என்ன, ராத்திரி 2 மணி வரைக்கும். யாரான ஒரு அம்மா நல்ல சரித்திரமெல்லாம் பாடுவாங்க. சுந்தரிகாள் இங்கு வந்திடுவீர், ஜெகதம்பிகை தன் புகழ் பாடிடுவேர், அந்தமாய் ஸ்ரீபுர வர்ணனை சொல்வேன், ஆனந்தமாய் அதை கேட்டிடுவேர். சுந்தரிகாள் இங்கு வந்திடுவீர் அந்த அம்மா சொல்ல சொல்ல நாங்களும் அந்த 2 மணி வரைக்கும் தூக்கமே வராது, அப்படி ஆடுவோம் பாடுவோம், அப்படி சந்தோஷமாக இருந்தோம். நான் ஏன் இதை பற்றி சொல்கிறேன்னா, இந்த கோலாட்ட ஜோத்திரை ஜவந்திரை அப்படிங்கிறது தமிழில் தெரியாது. கோலாட்டம் நம்மளோடது, கோலை வைத்து கொண்டு ஆடுகின்ற ஆட்டம். இந்த ஜவந்திரை ஜோத்திரைங்கிறது எய்தர் கர்நாடகாலேருந்து வந்திருக்கணும், இல்லாட்டா மராட்டி வார்த்தையாக இருக்கணும். எங்களுக்கு தலைவாரி பின்னும் போதெல்லாம் வெறும் தமிழ் மட்டும் ஒலிக்காது. அந்த ராயர் வீட்டு மாமி என்ன பண்ண, ஹள்ளு ஹள்ளு அப்படிம்பாங்க. அப்படின்னா மெதுவா மெதுவா இப்படிலாம் இழுக்காத அப்படிம்பாங்க. அவங்க ஏய் சரி கூத்கொள்றி அப்படிம்பா, அதான் நேர நீ உட்காரு அப்படிம்பா. அந்த மாமி சொல்லுவா, உடனே இவன் வந்து சாம்பளாகே அப்படிம்பா, அப்படின்னா தன்னா இருக்கு. இங்கே பின்னினது நமக்கு எப்படி தெரியும் நல்லா இருக்கா இல்லையான்னு? இல்லை இப்படி கண்ணாடி வச்சு பின்னாலெல்லாம் பார்க்க தெரியாதே, யாரான்னு பார்த்து சொல்லணும். ஆனால் நம்ம மனசுக்குள்ளே அப்படியே ஒரு தேவலோகத்திலேருந்து வந்த ஒரு சுந்தரின்னு ஒரு பொண்ணும் நினச்சிக்கிட்ட காலங்க அது. அது ஒரு கனாக்காலம். அந்த கனவை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதை சொல்கிற நேரத்தில் நாடு முழுதும் நிறைய மழை பெஞ்சா அதை விட சந்தோஷம். பசவன் வாழ்க, அவன் வச்சுட்டு போன இந்த ட்ரெடிஷன் வாழ்க.